வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த செப்டம்பர் மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன. பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம். இந்த பகுப்பாய்வில் உங்கள் ரிஷபம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம். மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபம் ராசியில் 3 முக்கியமான நட்சத்திரங்கள் அமைந்துள்ளன. கிருத்திகா நட்சத்திரத்தின் 2ஆம், 3ஆம், 4ஆம் பாதங்கள் இந்த ராசியின் முதல் பகுதியை ஆளுகின்றன. இந்த பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சூரிய பகவானின் நேரடி ஆதரவு கிடைக்கிறது. ரோகிணி நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் ரிஷபம் ராசியின் மையப் பகுதியை அலங்கரிக்கின்றன. சந்திர பகவானின் பிரியமான இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மனதில் நிறைவும் அமைதியும் நிலவும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் முதல் 2 பாதங்கள் ரிஷபம் ராசியின் இறுதிப் பகுதியில் அமைந்துள்ளன. இந்த பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆராய்ச்சி மற்றும் புதிய அறிவு பெறுவதில் சிறப்பான காலம் இது. செப்டம்பர் மாதத்தில் முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் நடைபெறுகின்றன. சூரிய பகவான் மாதத்தின் முதல் பகுதியில் சிம்ம ராசியில் உங்களின் 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். பின்னர் செப்டம்பர் 17ஆம் தேதி அன்று கன்னி ராசியில் 5ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். புதன் பகவானும் இதே வழியில் இயங்குகிறார். அதேபோல் சுக்கிர பகவான் மாதத்தின் முதல் பகுதியில் கடக ராசியில் 3ஆம் வீட்டில் அமர்ந்து பின்னர் 15ஆம் தேதி அன்று சிம்ம ராசியில் 4ஆம் வீட்டிற்கு நகர்கிறார். செவ்வாய் பகவான் செப்டம்பர் 13 வரை கன்னி ராசியின் 5ஆம் வீட்டில் தங்கியிருந்து செப்டம்பர் 14 அன்று துலாம் ராசியின் 6ஆம் வீட்டிற்கு தனது பயணத்தை தொடர்கிறார். குரு பகவான் மிதுன ராசியில் 2ஆம் வீட்டில் நிலையாக உள்ளார். சனி பகவான் மீன ராசியில் 11ஆம் வீட்டில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். தொழில் மற்றும் பொருளாதார விஷயங்களில் இந்த மாதம் சிறப்பான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் பேச்சுத்திறன் மற்றும் அறிவு பகிர்வில் சிறப்பான வாய்ப்புகள் உருவாகின்றன. மாதத்தின் முதல் பகுதியில் சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டில் இருப்பதால் தகவல் தொடர்பு மற்றும் சிறிய வணிக முயற்சிகளில் லாபம் கிடைக்கும். பின்னர் 4ஆம் வீட்டிற்கு மாறும்போது அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடுகள் பலன் தரும். சனி பகவான் 11ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் பழைய நண்பர்கள் மூலம் வருமான வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். இதனால் நீண்டகால நிதி திட்டங்களை மீண்டும் பரிசீலிக்க வேண்டிய நேரம் இது. உடல் நலத்தின் அடிப்படையில் இந்த மாதம் கவனமான அணுகுமுறை தேவை. செவ்வாய் பகவான் மாதத்தின் முதல் பகுதியில் 5ஆம் வீட்டில் இருப்பதால் மன அழுத்தம் மற்றும் அதிகப்படியான சிந்தனையால் தலைவலி ஏற்படலாம். பின்னர் 6ஆம் வீட்டிற்கு மாறும்போது உடல்நலம் சார்ந்த பிரச்சினைகள் எழலாம். மேலும் வயிறு சம்பந்தமான பிரச்சினைகளில் கவனம் தேவை. சூரிய பகவான் 4ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டிற்கு மாறும்போது இதய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். சுக்கிர பகவானின் 4ஆம் வீட்டு இயக்கம் மனநிலையில் சுவாரஸ்யமான மாற்றங்களை கொண்டுவரும். யோகா, பிராணாயாமம், தியானம் போன்ற ஆன்மீக பயிற்சிகள் இந்த மாதம் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். உறவுகள் மற்றும் குடும்ப நிலைமையில் இந்த மாதம் பல அர்த்தமுள்ள மாற்றங்கள் நடைபெறும். முன்னர் பார்த்தபடி சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டிலிருந்து 4ஆம் வீட்டிற்கு நகர்வது குடும்ப உறவுகளில் புதிய இனிமையை கொண்டு வருகிறது. மாதத்தின் முதல் பகுதியில் உடன்பிறப்புகளுடனா உறவில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் 15ஆம் தேதிக்குப் பிறகு குடும்ப அமைதி மீண்டும் நிலைநாட்டப்படும். கேது பகவான் 4ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் தாய்வழி உறவுகளில் ஆன்மீக சம்பந்தமான விவாதங்கள் நடக்கும். இதனால் பாரம்பரிய மதிப்புகளைப் பற்றிய ஆழமான புரிதல் உருவாகும். ராகு பகவான் 10ஆம் வீட்டில் வக்ர கதியில் இருப்பதால்
வாழ்க்கை துணையுடனான உறவில் தொழில் சார்ந்த விஷயங்களைப் பற்றிய ஆலோசனைகள் அதிகரிக்கும். இந்த மாதம் குடும்ப ஒற்றுமையை பலப்படுத்தும் நல்ல காலம். உங்கள் முன்னேற்றத்திற்கான மூலோபாய திட்டமிடலில் இந்த மாதம் புதிய திசைகள் தெரியும். சூரிய பகவான் 4ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டிற்கு மாறுவது கல்வி மற்றும் படைப்பாற்றல் துறையில் புதிய முயற்சிகளுக்கு வழிவகுக்கிறது. புதன் பகவானும் இதே பாதையில் நகர்வதால் அறிவுசார் திறன்களை வளர்த்துக் கொள்ளும் வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. குரு பகவான் 2ஆம் வீட்டில் நிலையாக இருப்பதால் நீண்டகால சேமிப்பு மற்றும் முதலீட்டு திட்டங்களை முறையாக அமைக்க இது சரியான நேரம். செவ்வாய் பகவான் 5ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டிற்கு மாறுவது போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான உத்திகளை உருவாக்க உதவும். மேலும் தொழில்நுட்பத் துறையில் புதிய கற்றல் வாய்ப்புகள் கிடைக்கும். சனி பகவானின் வக்ரநிலை உங்களை கடந்த கால அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்ள தூண்டுகிறது. சமூக ஒருங்கிணைப்பு மற்றும் நெட்வொர்க்கிங் விஷயங்களில் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். சனி பகவான் 11ஆம் வீட்டில் வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் பழைய நண்பர்களுடனான தொடர்பு மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும். இதன் மூலம் தொழில் ரீதியான ஒத்துழைப்புகள் உருவாகலாம். ராகு பகவான் 10ஆம் வீட்டில் வக்ர கதியில் இருப்பதால் சமூக ஊடகங்கள் மூலம் உங்கள் பணி அங்கீகாரம் பெறும். மேலும் வினோத மற்றும் புதுமையான யோசனைகளுக்கு சமூகத்தில் வரவேற்பு கிடைக்கும். சுக்கிர பகவானின் 4ஆம் வீட்டு இயக்கம் குடும்ப நண்பர்களுடனான உறவை மேம்படுத்துகிறது. இதனால் வீட்டில் சமூக கூட்டங்கள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். செப்டம்பர் மாதத்தின் கடைசி வாரங்களில் சமூக பொறுப்புணர்வு சார்ந்த செயல்களில் ஈடுபட விருப்பம் அதிகரிக்கும். அதேபோல் தொண்டு நிறுவனங்களுடனான தொடர்பு உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும். கேது பகவான் 4ஆம் வீட்டில் வக்ர நிலையில் அமர்ந்திருப்பது உங்கள் உள்மனதில் ஆன்மீக தேடலை தூண்டுகிறது. இதனால் பாரம்பரிய வழிபாட்டு முறைகளில் ஆழமான ஈடுபாடு உருவாகும். குரு பகவான் 2ஆம் வீட்டில் நிலையாக இருப்பதால் மந்திரம், ஜபம், ஸ்லோகம் போன்ற வாக்கு சார்ந்த ஆன்மீக பயிற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சூரிய பகவான் 5ஆம் வீட்டிற்கு மாறுவது விவேகானந்த மற்றும் தர்ம சார்ந்த நூல்களை படிக்கும் ஆர்வத்தை அதிகரிக்கும். மேலும் ஆன்மீக குருக்களுடனான சந்திப்புகள் உங்கள் வாழ்க்கையில் புதிய பார்வையை தரும். ராகு பகவான் 10ஆம் வீட்டில் வக்ர கதியில் இருப்பதால் கர்மயோகம் மூலம் சேவை மனப்பான்மை வளரும். இந்த மாதம் தீர்த்த யாத்திரைகள் மற்றும் ஆன்மீக பயணங்களுக்கு சாதகமான காலம். செப்டம்பர் 7ஆம் தேதி அன்று ஆவணி மாத முழுமதி நிகழ்கிறது. இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூர்தல், ஜபம், தீபம் ஏற்றுதல், தானம், தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம். செப்டம்பர் 21ஆம் தேதி அன்று புரட்டாசி அமாவாசை நிகழ்கிறது. முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு, ஆன்மீக வழிபாடுகள், தீர்த்த யாத்திரை, தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கான இந்த மாத பரிகாரங்கள் கிரக நிலைமைகளின் அடிப்படையில் அமைந்துள்ளன. சுக்கிர பகவானின் அருளை பெற வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி தேவியின் வழிபாடு செய்து சுக்கிர மந்திரம் ஜபிக்கலாம். குரு பகவானின் கிருபைக்காக வியாழக்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யவும், குரு ஸ்தலங்கள் மற்றும் நவகிரக கோவில்களில் தரிசனம் செய்யவும். செவ்வாய் பகவானின் பாதிப்புகளை குறைக்க செவ்வாய்க்கிழமைகளில் ஹனுமான் சாலிசா பாடலாம். செப்டம்பர் 13க்கு பின்னர் 6ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் தங்குவதால் உடல் ஆரோக்கியம் மற்றும் உற்சாகத்திற்காக முருகன் வழிபாடு மிகுந்த பலன்களை தரும். சனி பகவானின் வக்ர நிலையால் ஏற்படும் சவால்களுக்கு சனிக்கிழமைகளில் சனீஸ்வர மந்திரம் ஜபித்து எள்ளு தானம் செய்யலாம். புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலில் வழிபாடு செய்வது மிகுந்த புண்ணிய பலன்களை தரும். ராகு பகவானின் தோஷ நிவாரணத்திற்காக புதன்கிழமைகளில் பரமகருணைமிகு துர்கா பரமேஸ்வரியை மனமாற வழிபட்டு நீல நிற ஆடை தானம் செய்வது சிறப்பான பலன்களை தரும். கேது பகவானின் பாதிப்புகளை குறைக்க வியாழக்கிழமைகளில் விநாயகப் பெருமானை அன்போடு அர்ச்சித்து கணபதி ஹோமம் செய்வது மிகுந்த புண்ணியத்தை அளிக்கும்.
பொதுவான பரிகாரங்களாக தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம், மாலையில் சந்தியா வந்தனம் செய்வது நல்லது. செவ்வாய் மற்றும் சனி பகவானின் அருளைப் பெற செவ்வாய்க்கிழமைகளிலும் சனிக்கிழமைகளிலும் அசைவ உணவுகளை தவிர்க்கலாம். மேலும் கோவில்களில் தீபம் ஏற்றுதல், அன்னதானம், மூப்பினருக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, மாணவர்களுக்கு உதவி செய்தல், பசு போஷணம் போன்ற புண்ணிய செயல்களில் ஈடுபடலாம். அதேபோல் தினமும் காயத்ரி மந்திரம் உச்சரித்தல் அனைத்து கிரக தோஷங்களையும் நீக்கும். இந்த செப்டம்பர் மாதம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு மாறுதல்களின் காலமாக அமைகிறது. தொழில் ரீதியாக புதிய திசைகள் தெரியும். அதே நேரத்தில் உறவுகளில் ஆழம் அதிகரிக்கும். உடல் நலத்தில் கவனமும் ஆன்மீக வளர்ச்சியில் முன்னேற்றமும் கைகோர்த்து நடக்கும். கிரகங்களின் பெயர்ச்சிகள் உங்களை உள்முகமாக சிந்திக்க வைக்கும். அதே நேரத்தில் வெளியுலகில் புதிய சாத்தியங்களையும் காட்டும். சனி பகவானின் வக்ரநிலை கடந்த கால பாடங்களை மீள்பார்வை செய்ய தூண்டும். அதே நேரத்தில் குரு பகவானின் ஆசீர்வாதம் எதிர்காலத்திற்கான அடித்தளத்தை வலுப்படுத்தும். இதனால் பொறுமையுடனும் விவேகத்துடனும் முன்னேறினால் இந்த மாதத்தின் பலன்கள் நீண்ட காலத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த பகுப்பாய்வு பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் வழங்கப்படும் பொது பலனாகும். தனிநபர் ஜாதக அமைப்பினை பொறுத்து பலன்களில் சில வேறுபாடுகள் இருக்க வாய்ப்பு உள்ளது. கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம், உறவுகளில் இனிமை, உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.